2.5 மாசத்துல நாங்க வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு ஓகேவா, நான் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏறவே இல்லைன்னு சொல்ல டிமோட்டிவேட் பண்ணுவான். அது எப்படி தெரியுமா, ஒரு வருஷத்தில் 10 நாள் தான் அவன் ஜிம்முக்கே போயிருப்பான். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் போயிருப்பான். டயட் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருப்பான், வாரத்தில் 2 நாள் ஃபாலோ பண்ணியிருப்பான். வருமானா வரவே வராது. கண்டினியூட்டி தான் உங்களுடைய மசில் மேக்கிங்கோடைய சீக்ரெட்டு. ஸோ நீங்கள் பண்ணுறதை கண்டினியூவாக பண்ணணும். எவ்வளவு கொடுக்குறேங்கிறது மேட்டர் இல்லை, அதை எவ்வளவு நாள் கண்டினியூவாக கொடுக்குறேங்கிறது தான் மேட்டர். அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க ஜிம்முக்கு கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். என்னுடைய சொந்த சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு டயட் பிளான் பண்ணி கொடுத்தேன். அந்த டயட் பிளானை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியம் 11:30 டைமில் வந்து கொஞ்சம் வெஜ் சாலட், மதியம் வந்து கொஞ்சம் அவள் எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸ், அது கூட அவள் எப்பவும் போல வீட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸு, 2 பாதாம், அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. அவள் ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு ஓகேவா, ஒர்க் அவுட் பண்ணலாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் வெயிட் லாஸ் ஆகிருக்கான்னா 2.5 மாசத்துல நாங்கள் வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. கரெக்டாக ஆகிட்டா. அவள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிகினர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிம்மு உங்களுக்கு ஃபுல்லாக பழகிறது வரைக்கும். ஜிம்மை வந்து குவைட் பண்ண மாட்டேன், டெய்லி எனக்கு வந்து ஜிம்முக்கு போயே ஆகணும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணுறது வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸ் தான். கண்டிப்பாக இன்றைக்கி ஜிம்மு போயே ஆகணும், ஜிம் போகாட்டா எனக்கு வந்து அந்த மசில் வீக் ஆயிரும், எனக்கு வந்து பூஸ்டிங் ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் லெவல்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க.